ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். நம் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இங்கு எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அண்ட சராசரங்களையும் சகலத்தையும் நான் உண்டாக்கினேன், என் கரம் அவைகளை உண்டாக்கினது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடையது. அவர் யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ தன் சித்தத்தின்படியே அதை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் அல்லது மிகப்பெரிய கட்சியில் இருக்கிறவர்கள் அல்லது தங்கள் கரங்களில் ஆளுகையை பெற்றவர்கள் மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் திறமையினால, எங்கள் மதிநுட்பத்தினால நாங்கள் இந்த இடத்துல ஜெயித்தோம், அதனால தான் நாங்கள் ஆளுகை செய்கிறோம், எதையும் எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி பெருமை பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஷ்டப்பட்டதினால்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னால் தாழ்மையை தரித்து கொள்வார்கள். இது தெரியாததினால்தான் ஆணவத்தில் பல பேர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சன பொழுதில் கர்த்தர் எந்த ராஜ்யமானாலும் எந்த ராஜாவானாலும் ஒரு சன பொழுதில் கர்த்தர் அதை கவிழ்த்து போடுவார். பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு நம் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறவர்களை கண்டு மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள். சனப்பொழுதில் கர்த்தர் ராஜ்யங்களை கவிழ்த்து போடுவார். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஒரே இரவில் அவர் கவிழ்த்து போடவில்லையா? கர்த்தருக்கு சித்தமானால் எந்த ராஜ்யத்தையும் கவிழ்க்கவும் முடியும், எந்த ராஜ்யத்தையும் தூக்கி நிறுத்தவும் முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலை காணப்பட்டாலும், ராஜ்யமும் வல்லமையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குரியது என்பதை மறந்து போய்விடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிகமாய் நாம் ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். இன்னும் அதிகமாய் அவரை உத்தமமாய் பின்பற்ற ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.